டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வந்து 5th வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுட்ருந்தோம். அது வந்து 100 மார்க்ஸ் வச்சுருந்தேன். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்ட்டு. இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் டெஸ்ட் ப்ரீ ஆனுவல் எக்ஸாம் 2 அப்படின்ட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 சாப்டர்ஸ் மட்டும் வராது. அதாவது 9, 10 இருக்காது. மீதி எல்லாமே வந்து ஆல் சாப்டர்ஸ் இருக்கும். மீதி ரிமைன் சாப்டர்ஸு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 முடிய கொஷின் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 10th கொஷின் வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கொஷின் பேப்பரை பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள் 3 மார்க். இதில் 2 மார்க் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அது வந்து ஒரு 14 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்ஷன் பி. செக்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் வந்து டோட்டலாக 10 சம்ஸ் கொடுத்துருக்கு. அதில் 20th சம் வந்து கம்பல்சரி. அதில் 7 சம் வந்து அட்டன் பண்ணும். அதுக்கு நம்ம கொஷின் பேட்டர்ன் டைப் தான். ஓகேங்களா? 7 3s are 21. ஓகே, பாருங்கள். இந்த 8th சாப்டர் எல்லாமே எடுத்திருக்கு. 6th எல்லாமே எடுத்திருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு பாருங்கள். அடுத்தது செக்ஷன் சி. செக்ஷன் சியில் வந்து எய்தர் ஆரில் 7 கொஷின்ஸ். 7 5s are 35. நம்ம பேட்டர்ன் தான், போர்டு பேட்டர்ன் மாதிரியே தான் எடுத்திருக்கு. அதில் 1 மார்க் மட்டும் எடுக்கல. 70 மார்க் டெஸ்ட்டு தான். ஒரு 2.5 ஹவர்ஸில் நீங்கள் எழுதலாம். எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இதில் இருக்கிற சம்ஸையாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சோன்னா இன்னும் வரிசையாக 1 by 1 டெஸ்ட் வந்து அனுப்பிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம வீடியோ வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதுலேயும் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குது. பாருங்கள். கொஞ்சம் ஆல்டர்னேட் கொஷின் கொடுத்துருக்கேன். நம்ம புக் பேக்கில் இல்லாத ஒரு சில கொஷின் கொடுத்துருக்கேன். சேம் மாடல் தான். ஆனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். செக்ஷன் சியில் வந்து எய்தர் ஆர் பி, எய்தர் ஆர் ஏபி அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள். நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் நம்ம என்ன மேத் வந்து ஈஸியாக இருக்கும். அது இல்லைன்னா ஸ்டெப்ஸ் மறந்துடும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தான் கடினப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம சண்டை எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இதே சேம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பார்த்து குறித்து கூட டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? அதனால் இதை பாருங்கள். நான் அடுத்த நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்போ நெக்ஸ்ட் வீடியோ அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் அனுப்புகிறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் மூலிமா வரிசையாக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதனால் நல்லா பாருங்கள். நான் லிங்க் வந்து அனுப்புகிறேன். நான் டெலகிராம் குரூப் அனுப்பியிருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிவிடுவேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி தான். கூகுள் ட்ரைவ்லேயும் போடுறேன். நீங்கள் லிங்க் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். எதில் உங்களுக்கு பெட்டராக கிடைக்குதோ அதில் வந்து எடுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.